பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஇத் கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா காலூ வதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகுத் திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது மலக்குகளிடத்திலே அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, பூமியிலே நான் ஒரு சலீஃபாவை உருவாக்கப் போகிறேன் என்பதாக சொன்ன பொழுது, மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே கூறினார்கள், மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகுத் திமா, பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதனையா ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக நீ உருவாக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கூறினார்கள். நாங்கள் இருக்கிறோம், வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, உன்னுடைய புகழை நாங்கள் தஸ்பீ செய்வதற்கும் உன்னை தூய்மைப்படுத்தி துதிப்பதற்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மலக்குகள் கூறினார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அலமு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினான். இந்த ஆயத்தை பற்றி தான் தொடர்ந்து 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் பேசப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எங்களை விட சிறந்த படைப்பு யார் இருக்க முடியும்? எங்களை விட சிறந்த படைப்பு இருக்கவே முடியாது. நாங்கள் உன்னைய தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், உன்னைய தூய்மைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட படைப்பு வேற எந்த படைப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் தஆலா இடத்துல மலக்குமார்கள் தன்னுடைய சிறப்பை பற்றி தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இடத்துல கூறினார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், இன்னி ஆலமு மாலா தாலமுன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், உங்களை விட மனிதர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு அதை புரிய வைப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை அல்லாஹ் நடத்தினான். அந்த சோதனை தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவான். வல்லம ஆதம் அல்ல சுமா குல்லஹா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவான். சும்மா அரதஹும் அலல் மலாயிகா ஃபகால் அம்பி ஊனி பி அஸ்மா இஹா உலாயி இன் குன்டும் சாதகின். அந்த ஆயத்தை அதை தான் பேசுது. அடுத்த ஆயத்தில் அதை பற்றி வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்கிட்ட எல்லா பொருளினுடைய பெயர்களையும் கேட்டால் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. மலக்குகள்கிட்ட கேட்டால் லா இல்மலனா இல்லா மா அல்லம் தனா, இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சுபஹானக லா இல்மலனா இல்லா மா அல்லம் தனா, எங்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தியோ அதை தவிர எங்களுக்கு வேற இல்மு கிடையாது அல்லாவே, நீ மகா பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி இப்படி மலக்குமார்கள் கூறினார்கள். அப்போ மலக்குகளுக்கு சோதனை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகள் எல்லாத்துக்குமே அல்லாஹ்வினுடைய சோதனை அப்படிங்கிறது அது ஏற்படத்தான் செய்யும். வானம் பூமிக்கு கூட அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, சோதனைகளை அல்லாஹ் தஆலா வைத்தான். வானமும் பூமியும் அது காலத்தா தைனா தாயியின், வழிபட்டவர்களாக அது அல்லாஹ் தஆலா இடத்துல வந்தது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மலக்குமார்களினுடைய தஸ்பீஹாத் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களுடைய தக்தீஸ் தஸ்பீஹ் அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாவை புகழ்வது, அல்லாவை அல்லாவை பரிசுத்தப்படுத்தி துதிப்பது, தொழுவது, ஒழுக்கமற்ற வேலைகளை செய்யாமல் இருப்பது, சுப்பூஹுன் குத்தூசுன் என்று அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பது, இது எல்லாம் தான். இது எல்லாம் மலக்குமார்கள் நாங்கள் உன்னைய தஸ்பீ செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அதில் இது எல்லாமே கட்டுப்படும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ரிவாயத்தில் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நாயகமே, வார்த்தைகளிலே எந்த வார்த்தை மிக அஃதலான வார்த்தை, சிறந்த வார்த்தை அப்படின்னு கேட்கப்பட்டது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் சிறந்த வார்த்தை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற தஸ்பீஹாத்து அப்படி சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இது ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய இரவிலே பயணம் செய்த பொழுது மலக்குமார்களை பார்த்தார்கள். மலக்குமார்கள் இருக்கிறார்களே, சுபஹானல் அலல் அலா சுபஹானஹு வ தஆலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தஸ்பீஹாத்துகள் அப்படிங்கிறது அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். மலக்குமார்கள் பொழுதுக்கும் அவர்கள் எதுக்காக படைக்கப்பட்டார்களோ அந்த வேலையை அவங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் மலக்குமார்கள் சொல்றாங்க, வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை நாங்கள் தஸ்பீஹு செய்கின்றோம். வனு கத்திசு லக, உன்னை தூய்மைப்படுத்தி நாங்கள் துதிக்கின்றோம். அப்புறம் என்னத்துக்கு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னான். அப்பதான் அல்லாஹ் தாலா கால இன்னி அலமு மாலா தலமோ, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். இது ஒரு விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையில் இஸ்திதுலால் செய்து, அல்லாமா குர்துபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, ஹலீஃபா இல்லாமல் இருக்கவே கூடாது. கலீஃபா இல்லாமல், பிரதிநிதி இல்லாமல் இருக்கவே கூடாது. ஒரு தலைமை அப்படின்னு ஒரு தலைமை இருக்கணும். தலைமை இல்லாமல் இருக்கவே கூடாது. அதனால தான் ஒரு மௌத்து, ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஷரியத்தினுடைய சட்டமே என்னான்னு சொன்னால், முதல்ல பிரதிநிதியை உண்டாக்கு. முதல்ல பிரதிநிதியை கொண்டு வந்து வைக்கணும். அந்த இடத்துல பிரதிநிதி இல்லாமல் இருக்கக்கூடாது, நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதனால் முதல்ல பிரதிநிதியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் மையத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். இது மாதிரி ஷரியத்தில் சொல்லப்பட்டு, அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு அவர்கள் இஸ்திதுலால் எடுத்து அல்லாமா குர்துபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தலைவன்னு ஒருத்தன் இருந்தால் தான் அவன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான், புதுதுகளை அவன் நிறைவேற்றுவான். எவனாவது எதனாச்சும் பண்ணான்னா அதை கண்டிப்பான், ஏண்டா அதை அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்டிப்பான். அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு அநியாயம் செய்தவனிடத்தில் இருந்து நியாயத்தை வாங்கி கொடுப்பான். இது எல்லாம் ஹலீஃபாவுடைய வேலை, தலைவனுடைய வேலை. இது தலைமைத்தனம் காலியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபித்னா வேணாலும் நடக்கும், என்ன குழப்பம் வேண்டுமானாலும் நடக்கும். அதனால் தலைமைத்தனத்தை அது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஆள் கண்டிப்பாக வேணும். அது ஆள் இருக்கும்போதே அடுத்த தலைமுறைக்கு யார் தலைமை தாங்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது நல்லது. இல்லைன்னா மோசமாக தான் போகும், ரொம்ப மோசமாக தான் போகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே இஷாரத்தன் கினாயத்தன் நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இஷாரத்தன் கினாயத்தன் சொல்லிட்டாங்க. இஷாரத்தன் கினாயத்தன்னா என்னது அப்படின்னா, ரசூலுல்லா இருக்கும் பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமத்து செய்ய வைத்தார்கள். ரசூலுல்லா உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ரசூலுல்லாவால் தொழுகைக்கு வர்றதுக்கு தாமதமாகும் போது அப்போ சஹாபாக்கள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு அனுமதி கொடுத்தாங்க, அபூபக்கரை தொழுவைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரசூலுல்லா ஜீவிய காலத்தில் ரசூலுல்லா நின்ற இடத்துல நான் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல ரசூலுல்லாவுடைய அனுமதியின் பேரில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே இமாமத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு கிளம்பி வந்தாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் பார்த்துட்டாங்க நாயகம் வரத. பின்னால் வருவதற்கு முயற்சித்த போது ரசூலுல்லாஹ் இஷாரா செஞ்சாங்க, வர வேணாம், நீங்கள் உங்கள் இடத்துலையே நின்று நீங்கள் தொழுவைங்க அப்படின்னு சொன்னான். ஏக இஷாரா, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கிட்டாங்க. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு சென்றதற்கு அப்புறமேல நிறைய ஃபித்னாக்கள் நிறையா உருவானது. சில பேர்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தே ஆகலை, யாராவது மௌத்தானதாக சொன்னீங்கன்னா கழுத்தை சீவி போடுவேன்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவெல்லாம் அவ்வளோ ஆவேசப்பட்டாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா சாவடிச்சிருவேன் அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மெஹராஜுக்கு போயிருப்பாங்க, அல்லாஹ்வை சந்திக்க போயிருப்பாங்க, வருவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படி சொல்லி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் சரியான டிசிஷன் எடுத்தார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹலீஃபா முக்கியம், ஹலீஃபா இல்லாமல் தலைமை இல்லாமல் ரொம்ப பெரிய குழப்பம். தலைமைக்கு கட்டுப்படுறது அதுவும் ரொம்ப முக்கியம். தலைமைக்கும் தகுதியானவர்கள் வர வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவை பார்த்தாங்க. பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு விட்டு வெளியில் வந்தாங்க. வந்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்கங்கிற செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மக்களிடத்தில் சொன்னாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இந்த வார்த்தையை, முஹம்மது ஒரு ரசூல் தான், கத் ஹலத் மின் கப்லிஹிர் ரசூல், முஹம்மதுக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் போயிருக்கிறார்கள். ரசூல் மௌத்தா போய்விட்டால் என்ன நீங்கள் மதம் மாறி விடுவீர்களா அப்படின்னு சொல்லி இப்படி அஃபைன் மாத்த அந்த ஆயத்தில் அப்படியே அல்லாஹ் தாலா அந்த விஷயத்தை சொல்லுவான். அந்த ஆயத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டுறான். அப்போ தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையே உணர்றாங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஹலீஃபாவுடைய முக்கியத்துவம். ஏன்னா குழப்பவாதிகள் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைமை காலியானுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே குழப்பத்தை உருவாக்கிடுவானு. அதனால தான் ஒரு தலைமையிடம் காலியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு டெம்பரவரியாவது யாராவது ஒரு தலைமையை போடுவாங்க. போட்டு அந்த தலைமையை வச்சு அடுத்து புது தலைவரை புது இதை தேர்ந்தெடுப்பாங்க. இது முறை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி அந்த நேரத்தில் சொல்லலைன்னா என்னென்ன குழப்பங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. நிறைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய காலத்தில் குழப்பங்கள் வந்துச்சு. புதுசாக தன்னைத்தானே நபின்னு சொல்லிக்கிட்டுலாம் கொஞ்சம் பேர் கிளம்புனானுங்க. நானும் நபி தான் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கிளம்புனானுங்க. இது மாதிரி கொஞ்சம் பேர் சக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் கிளம்புனானுங்க. அப்போது அதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் சரி பண்ணவர் அபூபக்கர் சித்திக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் தனக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக அவர்கள் இஷாரத்தன் இருக்கும் காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த அந்தஸ்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹலீஃபாவாக இருக்கும் காலத்திலேயே ஒரு மனாம் ஒன்று பார்த்தாங்க. அந்த மனாமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாகிற மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா ஆகிற மாதிரியும் அந்த மனாமுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற காலத்திலேயே பஷாரத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் நீங்கள் ஹலீஃபாவாக ஆவீங்க அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு பின்னால் ஹலீஃபாவாக ஆகிறதுக்கு இதெல்லாம் இருக்கும்போதே பண்ணணும். இருக்கும்போது என்னைய தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் உருவாகும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷூரா ஏற்படுத்தினாங்க. அந்த ஷூராவில் 6 பேர் கொண்ட ஷூரா, 6 பேர் இருந்தாங்க அந்த ஷூரா ஜமாத்தில். நிசாமுத்தீன் மர்கஸ்லையும் அப்படி தான் ஷூராவை வச்சு தான் மர்கஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரெண்டாக பிரிஞ்சு போச்சு.
ஷூராக்காரவங்க. அவங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஹஜ்ரத்ஜின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனியாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்க தனியாக வேலை பார்க்குறாங்க, இவங்க தனியாக வேலை பார்க்குறாங்க. ஷூராங்கிறது வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் அவர் நிர்ணயம் பண்ணார். 6 பேர்கள் கொண்ட ஒரு ஜமாத். அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. 6 பேர்கள் கொண்ட ஜமாத். அதுக்கப்புறம் அந்த 6 பேர் அவங்க வந்து ஹலீஃபாவினுடைய காயம் நகாம். ஹலீஃபா இல்லை அப்படின்னு சொன்னால் ஹலீஃபாவுடைய இடத்துல இந்த 6 பேர் சேர்ந்து என்ன மஷூரா பண்ணுறாங்களோ அதுதான். இந்த 6 பேர் ஹலீஃபாவினுடைய இடத்துல இவங்க இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க செஞ்சாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஹலீஃபாவாக இந்த ஷூராவால் தான் நியமிக்கப்பட்டார்கள் அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் ஹஜ்ரத் அலியுடைய காலத்துலலாம் நிறைய குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஹஜ்ரத் அலி அவர்களை இது கொண்டாங்க, கொஞ்சம் பேர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால் போனாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பையன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக ஆனப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லி அவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, எப்பா எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே பதவி விலகிட்டார். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே பதவி விலகிட்டாங்க. அப்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குது. அப்போது ஹலீஃபாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், தலைமைத்தனம் அப்படிங்கிறது பெரிய முக்கியத்துவம். தலைமைத்தனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் உருவாகும். பிறகு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே நேரத்தில் ரெண்டு ஹலீஃபாக்கள், 2 தலைமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. 2 தலைமைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அதனால் ஒரு தலைமை தான் இருக்கணும், அந்த ஒரு தலைமைக்குத்தான் கட்டுப்பட வேண்டும். இதுதான் முறை. இன்னொரு தலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் எவன் தன்னை தானே தலைவன்னு சொல்கிறானோ அவனை வெட்டி போடுறான்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரும். அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய ஒரு ஜமாத் இப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 2-3 ஹலீஃபாக்களும் இருக்கலாம், தூரமாக இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பின்னால் உள்ள காலத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா காலம்லாம் முடிஞ்சு எல்லாம் ரொம்ப பின்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹுலஃபாயே பனி அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஈராக்கு பகுதியில் அவங்களுடைய ஆட்சி நடந்தது. அதே மாதிரி ஹுலஃபாயே பனி ஃபாத்திமா அம்மாவுடைய பிள்ளைங்க அவங்க ஹுலஃபாயே பனி ஃபாத்திமா அவங்க மிஸ்ரில் அவங்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அதே மாதிரி இது ஹுலஃபாயே பனி உமையாக்கள் அவங்க மேற்கத்திய பகுதிகள், அந்த பகுதிகளில் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி நடந்தது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் சொல்லப்படும். ஆக மொத்தத்தில் சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹலீஃபாங்கிறது முக்கியம். ஹலீஃபா முக்கியம். அது வந்து தலைமைத்தனம் காலியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய உலமா பெருமக்கள் இதை நமக்கு சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா மனிதனை ஹலீஃபாவாக தான் பிரதிநிதியாக அல்லாஹ் தாலா உருவாக்கின், தன்னுடைய பிரதிநிதி. என்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொன்னான் மலக்குகள் இடத்துல. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு மஹ்லூக், கண்ணியமான படைப்பு தான் இந்த மனிதன். அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்தில் வல்லம ஆதமல் அஸ்மா அக்குல்லஹா, அந்த ஆயத்து அல்லாஹ் பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம